ஹாய், ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தியேட்டருக்கு வராம ஓடிடில வந்திருக்குங்க. இத்தனை நாள் இந்த படம் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. பிளைண்ட் ஸ்பாட் படத்தோட நேம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவீன் சந்திரா அவர் இந்த படத்துல ஹீரோவா பண்ணியிருக்காரு. அவரு அண்மை காலமாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரைம் கலந்த கதையில தேடி தேடி நடிச்சிட்டு இருக்காருங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி கதையில இந்த பிளைண்ட் ஸ்பாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் படம் இருக்குங்க. உங்களுக்கு படம் ஸ்டார்ட் ஆகிறப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 hour ஸ்டோர் படம் தாங்க இது. படம் ஸ்டார்ட் ஆகிறப்பவே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, பெரிய பணக்காரங்க. அவங்க வீட்டுல ஒரு வேலைக்காரி இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஒய்ஃப் வீட்டுல இருக்கிறப்ப எதுக்கு வெளியே போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சண்டையில படம் ஆரம்பிக்கும். அந்த டைம்ல வேலைக்காரி அம்மா வந்து ஏன் மேடம் அமைதியா பேசுங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த ஓனர் வந்து வேலைக்காரி அம்மாவை அடிச்சிருவாங்க. இதை பார்த்த உடனே ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் அடிச்சிருவாங்க. இதுதாங்க சண்டை ஆரம்பிக்கும். அந்த டைம்ல அவங்க ரூம்ல போய் கதை சாத்திக்குவாங்க. ஹஸ்பண்ட் வெளில கிளம்பி போயிடுவாரு. வேலைக்காரி மட்டும் வீட்டுல இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ரூமை விட்டு வெளியே வராமே இருப்பாங்க. ஸோ கதை தட்டி போய் பார்ப்பாங்க. அவங்க தூக்கில் தொங்கிட்டு இருப்பாங்க. இங்க இருந்தாலும் கதை ஆரம்பிக்கும். உடனே வேலைக்காரி அம்மா வந்து இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உடனே வந்து நம்ம நவீன் சந்திரா வந்து அப்பதான் கதைக்குள்ள வருவாரு. ஒரு போலீஸ் கேரக்டர்ல பக்காவா கிரைம் த்ரில்லர் படத்துல நடிச்சிருப்பாரு. அவரோட இன்வெஸ்டிகேஷன் அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து தற்கொலை இல்ல கொலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அவரோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும். எப்படி இறந்தாங்கன்னு பார்த்தா அப்படின்னா வேலைக்காரி அம்மாவோட பொண்ணு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு வாக்குவாதத்துல வேலைக்காரி அம்மாவை ஓனர் அம்மாவை தள்ளி விட்டுருவாங்க. அதுல மண்டையில அடிபட்டு இறந்த மாதிரி இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்க 2 பேரையும் கைது பண்ணுவாரு நம்ம நவீன் சந்திரா. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இவங்க தலையில அடிபட்டு இறக்கல, இவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல யாரும் விஷத்தை கலந்துருக்காங்க அப்படின்றது தெரிய வரனால அப்ப இவங்க குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட போலீஸோட கேரக்டர்ல விசாரணைய தொடங்குறாரு நம்ம ஹீரோ. அப்படி தேடுறப்ப நிறைய ட்விஸ்ட் வருதுங்க இந்த படத்துல. அங்க ஒரு பையன் இருப்பான், முதல் மனைவிக்கு பிறந்த பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து ஒரு சின்ன பையனா, ஒரு 12 வயசு பையனா இருக்கும். ஸோ அவன் மேல சந்தேகம் வரும். கடைசியில இவங்க எப்படி இறந்தாங்க, இவங்களை யாரு கொன்னா, இவங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றதாங்க கதை. இதை வந்து ரொம்ப ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பயங்கரமா கொண்டு போயிருப்பாரு நம்ம டைரக்டர். இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓடிடில மட்டும்தாங்க இருக்கு. மறக்காம இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.